கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நிறைய ஆலோசனைகள் இருந்தாலும் நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால குறைந்த நேரத்துக்குள்ளே எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி மீதியானதே நம்ம தொடர்ந்து வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானல் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனையை நான் சீக்கிரமாக முடித்து நேரடியாக சில காரியங்களுக்காக ஆலோசித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது இருப்பதனால ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். கடந்த 15 நாட்களாக இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு காரியத்தை தொடர்ந்து ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார் என்று சொல்லலாம். இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபையாருக்கு, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு காரியத்தை ஆவியானவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். அது என்ன என்று சொன்னால், பொல்லாப்பு, பொல்லாங்கான, பொல்லாத வழியை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதை, இந்த பொல்லாத காரியத்தை பற்றி ஆவியானவர் சொல்லி கொண்டு வந்தார். இப்போ அதையெல்லாம் நம்ம திரும்ப சொல்வதற்கு இப்போ நேரம் இல்லை. இருந்தாலும் அநேகர் வராதனால இப்போ அதை ஒரு மையமாக வைத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலே இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கவனிங்க, நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த பொல்லாத காரியங்களை விட்டு விலகு என்று 15 நாட்கள் நாங்கள் பார்த்துட்டோம். அதை நான் இப்போ சொல்ல வரல. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? நம்ம வந்திருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தேவை என்ன என்று சொன்னால், நல்ல மனசு. நமக்கு நல்ல மனசு தேவை. நல்ல மனசு இருந்தால் தான் நல்ல மனுஷனாக நம்ம வாழ முடியும். நல்ல மனுஷன் என்று பெயர் எடுக்கணும்னு சொன்னால், நல்ல மனுஷன் என்று யாரை சொல்லப்பட்டிருக்குது? இப்போ படிச்சிங்களே என்னங்க? நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலே இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுறான். நல்லதை எடுத்து காட்டணும். அவங்க தான் நல்ல மனுஷன். எங்கிருந்து எடுத்து காட்டணும்? மனசிலிருந்து, இருதயத்திலிருந்து அவன் எடுத்து காட்டணும். அவன் தான் நல்ல மனுஷன். அப்போ நம்ம நல்ல மனுஷனாக மாறணும், நல்ல மனுஷனாக வாழணும். நல்ல மனுஷன் என்கிற நம்ம ஒரு பேர் பெற வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன இருக்க வேண்டும்? நல்ல மனசு இருக்க வேண்டும். நல்ல மனசு இருந்தால் தான் நீங்கள் நல்ல மனுஷனாக வாழ முடியும். நல்ல மனசு இல்லாமல் நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நல்ல மனசு இல்லாதவர்கள் கூட இன்றைக்கி நல்ல மனுஷன் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனுஷன் என்கிற போர்வையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களை பற்றியே நான் பேச வரலை. இப்போ நாம் உங்களை பற்றி தான், நாம் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி தான், உங்களுக்கு என்ன தேவை என்பது தான் இன்றைக்கு செய்தியை தவிர ஊரில் உலகத்தில் இருக்கிறவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எனவே நமக்கு தேவை என்னது? நல்ல மனசு வேணும்.
நல்ல மனசு என்று சொல்லும்போது என்ன, நல்ல மனசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சில காரியத்தை நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், அதில் 10 to 20 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் விரைவாக படித்தா நான் சீக்கிரமாக கடந்து போக வசதியாக இருக்கும். பின்பு அந்த ஊழியக்காரன் யார்? எலியேசர், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. வேலை மெனக்கிட்டு நான் படிக்க சொல்கிறேன், வேலை மெனக்கிட்டு அதை திரும்ப நான் வேற சொல்கிறேன். நிறைய பேர் பைபிள் திறந்து பார்க்கல. எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? வேதத்தை வாசிக்க தெரியாதவங்களுக்காக தான் நான் படிச்சுட்டு வர்றது. வாசிக்க தெரிந்தவர்கள் இதை கவனிச்சாதான் நான் சொல்ல போகிற காரியம் உங்களுக்கு புரியும். படிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் போதும். கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். நல்லது. நான் எதற்காக இதை திரும்பவும் வாசிக்க வைத்தேன் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இங்கு
ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களே, அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள், அதில் அனுபவம் உள்ள வயது முதிர்ந்த எலியேசர் என்பவனை அழைத்து தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே ஆணை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு செல்லுகிற காரியத்தை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். அந்த எலியேசர் அந்த ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படியாக ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்களோடு அதோடு கூட அவனுக்கு அந்த பெண்ணுக்காக பார்க்கிற பெண்களுக்காக தேவையான சீதனங்களோடு பொருட்களோடு என்ன அங்கே போடுறாங்க, உச்சிதமான சகலவிதமான உச்சிதமான பொருள்களும் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 10 ஒட்டகங்களோடு அவன் புறப்பட்டு பயணம் செய்து கொண்டு இருக்கிறான். பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட நான் வாசித்த அந்த ஊருக்கு அவன் வருகிறான். வரும்போது அவன் இப்படி தன்னுடைய மனதுக்குள்ளேயே அவன் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுறான். இப்போ நான் இந்த ஊருக்கு வந்தாச்சு, இப்போ நான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெண் பிள்ளையை நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன்னு தெரியலையே, முன்ன பின்ன தெரியாத இடத்துல. அப்போ அவன் மனதுக்குள்ளே வேண்டிக் கொள்கிறான். என்ன வேண்டிக் கொள்கிறான்? இந்த ஊரில் நிறைய பெண்கள் இருப்பாங்க, எந்த பொண்ணு நம்ம எஜமானுடைய மகனுக்கு பொருத்தமாக இருக்குன்னு தெரியலையே என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நான் இங்கே வரும்பொழுது குடிக்க தண்ணி கேட்குறேன், யாரையாவது ஒரு பார்த்து நான் தண்ணி கேட்பேன். அப்படி தண்ணி கேட்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணு என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு அடையாளமாக வேண்டிக் கொள்கிறான். என்ன செய்யணும்? உனக்கு மட்டும் இல்லைப்பா, ஒட்டகத்துக்கும் நான் தரேன்னு நான் கேட்காமையே வாயை திறந்து சொல்லுகிற ஒரு பெண்ணாக இருக்கணும். அப்படி ஒரு பெண்ணு வாயை திறந்து சொல்லிட்டா அந்த பெண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக இருப்பாள் என்று இவன் தன் மனசுக்குள்ளரையே இதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் சொல்லலை. இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா, கிராமங்களில் அந்த நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் தண்ணி, வீட்டுக்கு தண்ணியெல்லாம் வந்து குளத்துலையோ ஏரியிலையோ கிணத்துல தானே கொண்டு போகிறோம். அதே போல் அந்த ஊரில் அவர்கள் கிணற்று, துறவு என்றால் கிணற்றில் வந்து தண்ணீர் மொழுவதற்காக அந்த ஊரில் உள்ள எல்லா பெண்மணிகளும், திருமணமானவங்க ஆகாதவங்க எல்லா பெண்களும் தண்ணீர் முழுக வருகிற சாயங்கால வேலையிலே அந்த எலியேசர் அங்கே வந்து ஒட்டகத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி அங்கே வருகிறாள். வரும்போது மனதிலே தோன்றுகிறது, அவளை பார்த்து கேட்கலாமா என்று மனசில் தோன்றுகிறது. அவளை பார்த்து, அம்மா எனக்கு குடிக்க தாகத்துக்கு தண்ணி தாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, கேட்ட உடனே அந்த பெண்மணி என்ன செய்ததாக அங்கே போட்டிருக்குது, தண்ணி மொண்டு கொண்டு அவள் செல்ல போகிற தருணத்திலே மறித்து இவன் கேட்கும் பொழுது குடத்தை இறக்கி அவள் கையில் தண்ணியை வார்க்கிறதாக பார்க்கிறோம். அப்படி வார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிற காரியம் என்ன, அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். அதற்கு அவள் 18 எழுதியிருக்கு, குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின்பு உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார். கவனிங்க என்ன நடந்தது என்று சொன்னால், இதில் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தண்ணீர் குடிப்பாங்க? அதிகபட்சமாக நிறைய தண்ணி குடிக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் அப்படி இல்லை, தாகம் எடுத்தால் தான் குடிக்கிறோம். தாகம் இல்லைன்னா சில நேரம் தண்ணி ரொம்ப குறைவாக குடிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், இவன் தண்ணீர் குடிக்க கேட்டான், அந்த அம்மா தண்ணி குடிக்கவும் கொடுத்தது. அட்டைய டயத்தில் அவனால் எவ்வளவு தண்ணீர் குடித்திருக்க முடியும்? அதிகபட்சமாக ஒரு 1 லிட்டர் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். 1 லிட்டர்ன்றது அதிகம்தான். ஆனால் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதாக வைத்துக்கொள்ளுங்க. இதாவது பரவாயில்லை, ஏதோ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துன்ற மாதிரி ஏதோ ஒரு தண்ணியை கொடுத்துட்டு போகலாம். இந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொல்லி பார்த்தா, ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி வாக்குறேன்னு சொல்கிறேன். இதில் என்னங்க இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்லை. இது கவனிங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு தண்ணீர் குடிப்பதாக நான் சொன்னேன். 1 அதிகபட்சமாக 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடித்தா, கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தா கூட
அதுக்கு மேலே குடிக்க முடியாது. ஆனால் ஒரு ஒட்டகம் மட்டும், ஒரு ஒட்டகம் 3 நிமிஷத்தில் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு ஒட்டகம் சாதாரண மனுஷனுக்கு நம்மளுடைய கொள்ளளவு 1லேருந்து 3 நான் சொல்லிட்டேன், 3 லிட்டர்னு சொன்னேன். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் அது குடிக்கணும்னு போய் ஒரு நீரண்டையிலையோ ஆற்றிலையோ நீர் ஊற்றுலையோ அதுக்கு நீங்கள் தண்ணீர் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வச்ச வாயை எடுக்காது. எவ்வளோ குடிச்சு முடிக்கும், எவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ணிக்கும், அது 200 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போ ஒரு குடம் என்று வைத்துக்கொள்ளுங்க. இப்போ சாதாரண உங்கள் வீட்டில் இருக்க குடம் ஒரு 10 லிட்டர் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். 10 லிட்டர் பிடிக்கும் ஒரு குடம்னு வச்சுங்க. அப்போ 200 லிட்டர்னால் என்னாச்சுங்க, 20 குடம் தண்ணி பிடிக்குதுங்க ஒரு ஒட்டகம். இந்த ஒட்டகத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒட்டகத்தை நம்ம எல்லாம் இப்போ ஒரு அரிய காட்சியாக தான் பார்க்க முடியும், நம்ம பகுதியில் கிடையாது. அங்கே எங்கேயாவது மிருக காட்சி சாலையில் அங்கங்கே நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். கவனிங்க, இந்த ஒட்டகம் என்ன செய்யும் என்று சொன்னால், இப்படி தண்ணி குடிக்கிற இந்த ஒட்டகம் என்ன செய்யும், பல நாட்கள் தண்ணியே குடிக்காமல் இருக்குமா. அப்படின்னா என்ன, தண்ணி அது பொதுவாக பாலைவனத்தில் தான் இருக்கும். பாலைவனத்தில் தண்ணீரே இருக்காது. அதனால் கடவுளுடைய படைப்பு அப்படி இருக்குது பாருங்கள். அதனால் எப்போ எங்கே தண்ணி கிடைச்சாலும் தேவையான அளவுக்கு நல்லா ஃபுல்லாக குடித்து நிரப்பி வச்சுக்கிட்டு அது எத்தனை நாளாக இருந்தாலும் தண்ணி குடிக்காமல் இருக்கவும் இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குது. அது இதுதாங்க அந்த ஒட்டகத்தினுடைய தன்மை. கவனிங்க, இப்போ இந்த ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணீர் குடிக்க முடியும் கெப்பாசிட்டி நான் சொன்னேன், 200 லிட்டர்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எத்தனை குடம், நமக்கெல்லாம் குடம் தானே யூஸ் பண்ணுறோம் தண்ணிக்கு. 20 குடம் தண்ணியை குடிக்குதுங்க ஒரு ஒட்டகம். இந்த மனுஷன் கொண்டுட்டு போனது எத்தனை ஒட்டகம், 10 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெண்மணி யார் வந்தால, ஒரு பெண்மணி, இவன் இந்த எலியேசர் என்ன கேட்டான், குடிக்க தன்னுடைய தாகத்துக்கு குடிக்கத்தான் தண்ணி கேட்டான், ஒட்டகத்துக்கு கேட்கலை. ஆனால் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டான். என்னது, நான் கேட்காமையே கொடுக்கக்கூடிய மனசு உள்ள ஒரு பொண்ணு இருந்தால் எனக்கு காட்டுங்க என்று சொல்லி அவன் ஒரு ஜெபம் பண்ணி கொண்டான். அதற்கு ஏற்றாறு போலவே இந்த பொண்ணு அப்படி சொல்கிறான். இதில் என்ன யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கவனிங்க, என்ன இந்த பொண்ணுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சான், என்ன அப்படி சொல்கிறீங்க? கவனிங்க, நம்ம வீட்டில் நமக்கு அதில் சும்மா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட ஒரு டம்ளர் தண்ணி உட்காந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் 9 காரணம் சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. காலை வலிக்குது, கையை வலிக்குது, முதுவை வலிக்குது, தலையை வலிக்குதுன்னுட்டு. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். ஆனால் எங்கே நான் பார்க்குறோம், எவ்வளவோ பெண்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த 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 ரெபேக்கால் இல்லாமல் வேறு ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அவள் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே ஐயோ பெண்டு கைண்டிடும், என்னது இடுப்பு ஒடிஞ்சிரும், இதுக்கெல்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி பார்த்த மாற்றத்தில் போயிருப்பாங்க. ஏன் என்று சொன்னால், அவர்களெல்லாம் எப்படி நம்ம கிராமங்களிலே உங்களுக்கு ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்க, இதை பற்றி உங்களுக்கு நன்றாக ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டு, புரியுதா? இப்போ நம்ம தினசரி நிறைய பேருக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆடு மாடுகள்லாம் இருக்கிறது. அதே போல தான் அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே அந்த ஊரிலே அவங்களாம் ஒட்டகம் என்பது சர்வசாதாரணமாக, எப்படி உங்கள் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான் அவங்களாம். எங்கே போனாலும் வந்தாலும் ஒட்டகம்தான். எனவே ஒட்டகத்தை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும், இது என்னது, இது குடங்கணக்கில் தண்ணி குடிக்கிற ஒரு ஜீவன்றது தெரியும். நீங்கள் நினைக்கலாம், ஓ தெரியாதனமாக வாயை விட்டா போல் இருக்கு. தெரியாதனமெல்லாம் இல்லை, தெரியும். வேற ஒருத்தர் வந்தான், ஐயோ நான் தெரியாதனமாக விட்டேன், ஐயோ இவ்வளோ. அப்போ அவளுக்கு அந்த கணக்கு தெரியும், எவ்வளோ குடிக்குன்னு தெரியும். இவ்வளவு தெரிந்திருந்தும் இந்த பெண்மணி என்ன செய்ததாக அங்கே பார்க்குறோம் பாருங்க. 20வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது, தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியிலே ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு இருங்க, ஒவ்வொரு எழுத்தா படிக்கணுங்க. துறவண்டையில் எங்கே இருக்கீங்க தெரியல, துறவண்டையில் ஓடி
கவனிங்க, இது என்னதுன்னா, அந்த காலத்திலலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், நினைக்கிறேன் தெரியல, சில இடங்கள் இப்பயும் இருக்குதுங்க. சேலம் பக்கத்துலாம் பெரிய கிணறுங்க, உள்ளர படிப்படியாக இருக்குங்க. கிணத்து கீழே வரைக்கும் போய் மேலே ஏறுற மாதிரி ஒரு படியெலாம் வச்சுருக்கேன், அப்படியே வளவா. நம்ம பக்கத்தில் அப்படி கிடையாது, நிறைய இடத்துல நீங்கள் சிலர் பார்த்துருக்கக்கூடும். அதுபோல் இந்த திருவண்டியில் இறங்கினா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தான் தண்ணி மொண்டுட்டு மேலே ஏறணும், சும்மா இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு குடம் தண்ணியை மொண்டு ஒரு முறை ஏறி வரத்துக்குள்ளரையே என்ன வந்துடும், நமக்கு இடுப்பு நாந்தெல்லாம் இடுப்பெல்லாம் விட்டு போடும். அப்போ ஐயோன்றோம். இந்த பெண்மணி இந்த மனுஷனுக்கு தண்ணி கொடுத்ததோடு போயிருக்கலாம். இது வாய் கொழுப்படுத்து. நான் சொல்கிறது தப்பாக சொல்கிறேன், நான் சொல்கிறது சரியாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா உங்களுக்காக அப்படி பேசுகிறேன். என்ன வார்த்தையை விட்டுடுச்சு இது, நான் ஒட்டகத்துக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இந்த ரெபேக்கா என்ன பண்ணுது, நான் இப்போ இது இல்லாததை நான் பேசுகிறேன். என்னது இல்லாததுன்னா என்ன, நீங்கள் இருந்தால் அப்படி தான் இருப்பீங்க. தெரியாதனமாக வாயை கொடுத்துவிட்டேன், இது பாட்டுக்கு அதை விட குடமாக கொண்டு முட்டி குடிச்சிட்ருக்கு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படிலாம் புலம்புவாங்க, அப்படிலாம் முறுமுறுப்பாங்க, புலம்புவாங்க, அப்புறம் சினுங்குவாங்க, முறுமுறுப்பாங்க, சலிச்சுப்பாங்க, அழுத்துப்பாங்க. உண்டா இல்லையா? ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? நம்ம வீட்டு கதைக்கு வருவோம். முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட ஒரு சின்ன வேலையை சொல்லுறதுக்குள்ளே அது சினுங்கிக்கிட்டு அது முழுங்கிக்கிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்களேன். ஒரு கூட தண்ணி எடுத்துருந்து வைப்பான், எங்கேருந்து, தெருவாசுப்படியில் இருக்கிற பைப்பை திருவி விட்டா வர பைப்பை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன முழங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வீட்டு பிள்ளையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நல்லா ஆடுற பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்களேன், எனக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது, முட்டையை வலிக்குது, முதுகை வலிக்குது, அப்படிலாம் இருக்குதுங்க. இந்த பெண்மணியுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்தாங்க, ஒவ்வொரு குடத்துக்கும் ஒவ்வொரு முறையும் உள்ளே இறங்கணும். என்னங்க இது சாதாரண விஷயம்? அது அங்கே வசனம் என்ன போட்டிருக்குது, என்னது, அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த 2 நடைக்குள்ளறையே நாடி தளர்ந்து என்னது, அப்பா இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குது, ஐயோ அப்படின்னு நம்ம சினுங்கி அழுத்து சோர்ந்து போயிடுவோம். என்ன சொல்ல ஏன் இந்த ஒவ்வொரு வார்த்தையாக நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் மனசில் இருக்கிற அந்த உற்சாகத்தை நான் சொல்கிறேன். அப்போ தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாளா? இல்லவே இல்லை. அப்போ விவரம் தெரியாமல் வார்த்தையை விட்டால? நோ, கிடையவே கிடையாது. அப்போ ஏங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு விடுற விவரம் தெரியாமல்? இல்லை, நான் சொல்கிற காரணம் இருக்குது. ஒரு ஒட்டகத்துக்கு 20 தடவை இந்த கிணத்துக்குள்ளே ஏறி இறங்கணும். இப்போ 10 ஒட்டகத்துக்கு அவள் எத்தனை தடவை உள்ளர இறங்கி மேலே ஏறி குடமாக கொண்டு வந்து இந்த ஒட்டகத்துக்கு கொடுத்துருப்பா என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்னது, என்ன அதில் சிந்திக்க வேண்டியது இருக்குது சொல்லுங்கள். கொஞ்சம் கூட முகம் கோணாமல், கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல், கொஞ்சம் கூட சலிச்சு போகாமல் அந்த பெண் என்ன செய்தா, உற்சாகத்தோடு செய்தா. ஏன்னா அப்படி செய்ததுனால தான் அடுத்த வசனத்தை பாருங்கள், 21ல் அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ. போதும் கவனிங்க, ஆச்சரியப்படுறதுக்கு காரணமே இதுதான். இது மாதிரி நாட்டில் உண்டா, ஊரில் உண்டா, உலகத்தில் உண்டா, யாராவது இப்படி செய்வாங்களா? என்னங்க இது ஆச்சரியமா இல்லை? இவன் யாருன்னே தெரியாது, எந்த ஊருக்காரன், வெளியூருக்காரன், ஏதோ வந்தோமா, ஏதோ வாய்க்கு ஏதோ தண்ணியை கொடுத்தோமான்னு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படியே செய்யணும்னு நான் கூட என்ன செஞ்சுருக்கலாம், சும்மா ஒவ்வொரு குடம் இந்தாங்க, நம்மளால முடியாது, இந்த ஒரு குடம் தண்ணி என்ன குடிச்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அவைகள் எல்லாம் என்னது, அந்த ஒட்டகம் முழுசும் தன்னுடைய வயிறு முழுவதும் நிரம்பத்தக்க அளவுக்கு தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் கொடுத்துட்டே இருக்கிறான்னா சாதாரண விஷயம் இல்லை இது. இப்போ என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், எது அவளை செயல்பட வைத்தது, எதனால் அவள் இந்த செயலை செய்தாள் என்று சொன்னால், செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கிற தாராள மனசு அவளுக்குள்ளே இருந்தது. தாராள மனசு தான் அவளை செய்ய வைத்தது.
எனக்கு அருமையானவர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அப்படியே மனசை நான் எடை போட்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொண்டு வருகிறேன். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்னு சொன்னேன். அப்போ நான் திரும்ப சொன்னேன், நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னு சொன்னேன், நல்ல மனசு வேணும்னு சொன்னேன். அப்போ அந்த நல்ல மனசுக்கு எடுத்துக்காட்டாக தான் ஒரு காரியத்தை தான் சொல்கிறேன். இது ஒரு குறிப்பு தான். நல்ல மனசு வேண்டும் என்பதற்கு ஒரே குறிப்புக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்புறம் என்னன்னா, அவளுக்கு தாராள மனசு. எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனசு இருந்ததுனால தான் அந்த தாராள மனசோடு என்ன செய்தவள், தாராளமாய் அவனுக்கு மட்டுமல்ல அந்த ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்த்தாள். இது எதை காட்டுகிறது? அவளுடைய இருதயத்தை காட்டுகிறது. அவளுக்குள்ளே இருக்கிற நல்ல மனசை காட்டுகிறது. அந்த நல்ல மனசுக்குள்ள என்ன இருக்கிறது? தாராள மனசு இருக்கிறது, கொடுக்கணுன்ற மனசு இருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுக்கணும் என்று சொன்னால், அதையும் நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னு என்று சொன்னாலே இன்றைக்கு பணம் காசு தான் பொருளைத்தான் நினைக்கிறாங்க முதல்ல. நான் சொல்கிறேன், பணமும் காசோ பொருளை கொடுக்கணும்னு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கொடுக்கறது என்று சொன்னாலே அதை மட்டும்தான் என்று நீங்கள் நினைப்பது தவறு. எது மட்டும்? கொடுக்குறோன்னா காசு பணம், ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் என்கிட்ட இருந்தால் கொடுப்பேனே என்று சில பேர் புலம்புவாங்க. டோன்ட் வரி, கவனிங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு இருக்குதா? அந்த மனசு இருந்தால் என்ன செய்யும்? இப்போ இவ மட்டும் என்னத்தை வாரி கொடுத்துட்டா? என்ன கொடுத்துட்டாவ? பணத்தை கொடுத்தாளா, பொருளை கொடுத்தாளா? அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் எடுத்து கொடுத்தா, அவ்வளவுதான். அதற்காக என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் பிரயாசப்பட்டாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடுக்கணுன்ற மனசு இருந்ததுன்னா நீங்கள் பணம் பொருள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பணம் பொருள் இல்லைன்னாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கலாம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கு, ஐயோ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்க முடியுமா? உங்களுடைய பிரயாசத்தை கொடுக்க முடியுமா? இந்த ரெபேக்காள் செய்த காரியம் என்ன? அவள் பிரயாசப்பட்டாள். என்ன பிரயாசம்? என்ன சும்மாவா? யோசித்து பாருங்க, சும்மாவா? ஒரு ஒட்டகத்துக்கு 20 குடம் இல்லையா? 10 ஒட்டகத்துக்கு என்னாச்சு? 200 குடம். அப்போ எத்தனை தடவை ஏறி இறங்கி இருக்கணும்? எத்தனை தடவை அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி ஏறணும்? 200 தடவை கிணத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு குடமாக போய் இறங்கி கொண்டிருக்குன்னு சொன்னால், கால் அசந்து போயிருக்குங்க, கை அசந்து போயிருக்கும், இடுப்பு நாந்து எல்லாம் பிடிச்சிருக்கும். இன்றைக்கு இந்த காலத்தில் நம்ம பார்க்குறது போல் சுவிட்சை தட்டி விட்டால், மோட்டார் தட்டி விட்டால் தண்ணி வருது. அதை கூட சொல்லி சில பிள்ளைங்க போய் போடாது. ஏய் தண்ணி இல்லைடா, மோட்டார் போடுறேன், இரு வரேன். பார்க்குறோம்ல, எல்லோரும் எதுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க? சில நேரத்தில் இப்போல்லாம் டிவி பார்க்குறது போய், ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க அதிகமாக டிவிக்கு முன்னால் உட்காந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கையில் எப்போதும் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. நேரத்தை அதுக்கு கொடுக்குறாங்க, நேரத்தை அதில் செலவிடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த வேலையை விட்டாலும் எதுவும் செய்கிறதும் கிடையாது, காதில் வாங்குறதும் கிடையாது. அதுக்கு அவங்கள 1008க்கு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. எனக்கு தலையை வலிக்குது, சும்மா செய்கிறதுக்கு மனசு இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாத, இஷ்டம் இல்லாதனால எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இந்த பெண்மணி தானா முன் வந்து என்ன செய்திருக்கிறாவ? இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன மனசு? அது தாராள மனசு. இப்படிப்பட்ட மனசு நமக்கு தேவை. இப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு வேணும் என்று நீங்கள் கர்த்தர் இடத்துல நீங்கள் கேட்கணும். நான் உங்களை கேட்குறேன், உங்களை சுற்றி உள்ளவங்க, அயலகத்தர மத்தியில் சில பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது
பணத்தை தான் தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பணத்தையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதே சமயம் நிறைய பேர் சொல்கிறது, ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையே, ஐயோ இந்த நேரம் வந்துட்டீங்களே, ஐயோ உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கறதுக்கு என் கையில் ஒன்றுமே இல்லையே, இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, இப்படிலாம் சில பேர் புலம்புவாங்க. சரி, ரைட், இது வந்து உண்மை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. ஐயா உன்னிடத்துல கொடுக்க முடியல இல்லைன்றது உண்மை தான். அப்போ மனசு இருந்ததுன்னு என்று சொன்னால் என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கலாம்ல. அவங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குறது, அல்லது அவங்க கூட உட்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்காக உங்களுடைய உடல் உழைப்பை நான் சொல்ல வருகிறது. உடல் உழைப்பு என்ற என்ன? நம்மால் முடிந்த ஒரு உதவியை, ஒரு ஒத்தாசையை செய்வது. இப்போ இந்த பெண்மணி செய்த காரியம் அதுதான். செய்ய முடிகிறதா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த கொடுக்குற விஷயத்தை பற்றி பேசும்பொழுது, அட நீங்கள் ஐயோ எனக்கு மட்டும் அப்படியே நான் நிறைய ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு வச்சிங்களேன், என்னெல்லாம் எவ்வளவு செய்யணும்னு எனக்கு மனசில் எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுங்களா? நிறைய செய்யணும்னு எனக்கு நிறைய ஆண்டவருக்காக கொடுக்கணுங்க. அப்பா எனக்கு ஆண்டவர் மட்டும் எனக்கு இதை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், நல்லது, நிறையா வந்தால் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறது நல்லது, நான் தப்பாக சொல்லலை. கவனிங்க, இப்படிப்பட்டவர்கள் முதல்ல இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்தா வந்தா இருந்தா அப்படின்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. முதல்ல உன்ட்டு இருக்கிறதில்ல கொடுக்கறதுக்கு மனசு இருக்குதா என்று ஆண்டவர் பார்ப்பார். இருக்கிறதில்ல. இப்போ உன் கையில் நிறையா இருந்தால் நிறையா கொடுக்கணுன்றீங்க. கவனிங்க, நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் நீ எவ்வளவு கொடுக்குறீங்க என்பதை பார்க்கறது இல்லை, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்றதான் பார்க்குறார். எப்படி எவ்வளவு கொடுக்குறாங்க? அப்போ நிறையா கொடுக்குறவங்க இடத்துல ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா? கிடையாது. ஒரு வசனத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்லா கவனிங்க, யார் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாருன்னா, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். கொடுக்கறதுல ஒரு உற்சாகத்தோடு வந்து கொடுக்கணும், சந்தோஷத்தோடு. அழுதுகிட்ட என்ன முறுமுறுத்துக்கிட்டேன், வேறு வழியில் வம்பு மாட்டிக்கிட்டேன், வகையை வந்து மாட்டிக்கிட்டேன், நான் வேறு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி வேறு நான் சொல்லிவிட்டேன், என்ன பண்ணுறது, கொடுத்து தானே ஆகணும், கொடுத்து தானே தொலையணும், அது தேவையில்லை. கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார், யார் மேலே பிரியமாக இருக்குன்னு சொன்னால், கவனிங்க, நிறைய கொடுக்குறவன் மேலே இல்லை, புரியுதா? நிறைய கொடுக்குறவன் மேலே இல்லை, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தான் பிரியமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு என்பதை விட நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க என்றது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் நினைக்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. உங்களுடைய வறுமையில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய ஏழ்மையில், உங்களுடைய தேவையில் நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அதை தான் கர்த்தர் பெருசாக பார்க்குறாரு. அதை தான் பெருசாக பார்க்குறாரு. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும், ரொம்ப 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 தரித்திரத்தில் இருந்தாங்க, கொடிய தரித்திரலாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பாருங்க ரொம்ப தரித்திரங்க, தரித்திரன்னா என்ன, அந்த வார்த்தையே ரொம்ப இதாக இருக்குது. அப்படி ஒரு தரித்திரமான நிலையில கூட எப்படி கொடுத்தார்களாம்? பரிபூர்ண சந்தோஷம். பரிபூர்ண சந்தோஷம். அப்போ கொடுக்கணும்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னா என்ன? கொடுக்கணுன்ற ஒரு மனசார கொடுக்குறாங்க பாருங்க, அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். கட்டாயத்துக்காக, கட்டாயப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறது, எல்லாரும் கொடுத்துட்டாங்க நம்மளும் கொடுக்குறோம் போல் இருக்கு,
கொடுக்கலன்னா நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்க போல் இருக்கு, நமக்கே இப்படி இருக்கு, இப்படிலாம் யோசிச்சுட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், அதில் பிரயோஜனமே இல்லை. நல்லா கவனிங்க, எடுத்து வாசிக்க வேண்டாம். ஒரு முறை ஆண்டவர் தேவ ஆலயத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது, ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே எல்லாரும் வந்து காணிக்கை போடும்போது காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி நிறைய பேர் காணிக்கை போட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு 7 விதவை 2 காசு தான் இருந்துச்சு அவன் கையில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கையில் காசு கிடையாது. அந்த 2 காசு போட்டதை பார்த்துட்டு இயேசு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே போட்டதிலே இவங்க தான் அதிகமாக போட்டாங்க என்று சொல்லி. என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எதற்காக அதை சொல்கிறாருன்னா, அப்போ இதை கொடுக்கணும் செய்யணுன்ற அவர் மனசை ஆண்டவர் அங்கே பாராட்டுறாரு. இதில் நீங்கள் புரிஞ்சிக்கணும், என்னங்க 2 காசு போட்டதுமே பெருசாக தூக்கி வச்சுட்டார் பேசுகிறாரு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். 2 காசுனுடைய எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அந்த மனசு. நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்று சொன்னால், என்ன வேணும்? நமக்கு நல்ல மனசு வேணும், நல்ல இருதயம் வேணும், தாராள மனசு வேணும். நான் திரும்ப அந்த சம்பவத்துக்கு வருகிறேன். இப்போ இந்த ரெபேக்கால் இந்த காரியத்தை செய்ததுனால, ஏன் செய்தா? அவள் ஏன் செய்தாள் என்று தெரியாது. அவளுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருந்தது, வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது. அது மனசார அவள் செய்தாள் என்று தான் நாங்கள் எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஓடினாள் என்று சொல்லுவதே தெரியுது. நீங்கள் ஓட முடியுமா? எத்தனை தடவை ஓடி இருப்போம்? ஐயோ, என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஓடுற முடியுமான்னு நான் கேட்குறேன். 4 தடவை ஓடினதுக்கு அப்புறமே நான் நாடி தளர்ந்துடும், ஆட்டம் கண்டுடுங்க, நமக்கு நட தளர்ந்து போயிடும். அவள் அது உற்சாகத்தை காட்டுறது. ஓடுறதுன்னு சொல்லும்போது அது உற்சாகத்தை காட்டு. இப்படி அவள் செய்ததனால என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன நடந்தது? அவன் அந்த பெண்மணியா அவள் செயலை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்படிலாம் ஒரு பெண்ணா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? இதுதான் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்ட பெண் என்று சொல்லி அவன் தீர்மானத்துக்கு வந்து என்ன செய்கிறான்? அவளுக்கு உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவள் என்ன செய்கிறாள்? அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன நடந்தது. ஈசாக்குக்கு ரெபேக்காலை பெண் கொள்ளும்படியாக கொண்டு வந்து அவள் யாருக்கு மருமகள் ஆகிறாள்? ஆபிரகாம் யாரு? அவன் ஒரு செல்வ சீமான். அங்கே எழுதியிருக்கிறது, அந்த காலத்திலே அந்த தேசத்திலே அவன் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு அவள் மருமகளாக மாறுகிறார். சும்மா சாதாரண குடும்பம் இல்லை, சாதாரண ஆள் இல்லை. அது மட்டுமா, அவளுக்கு கிடைத்த ஒரு பெருமை என்ன? ஆண்டவரால் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட விசுவாசிகளுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். விசுவாசிகளுடைய தாய் யார் என்று சொல்லி பாராட்டப்படுகிறாள் சாராள். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த ஒரு தாயின் ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஒரு மேன்மையின் பாக்கியத்தை இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்கிறார். எதனால்? அந்த தாராள மனசால். இப்படி தாராள மனசை காண்பித்ததுனால அவளுக்கு கிடைத்த ஒரு நல்ல பலனை பாருங்கள், மேன்மையை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஆண்டவருடைய காரியங்களிலே, ஆண்டவருடைய வேலைகளிலே, ஆண்டவருடைய ஊழியங்களிலே எதை செய்தால் நான் சொல்கிறேன், தாராள மனசோடு நம்ம செய்யணும். இந்த பெண்மணி கவனிங்க, இந்த பெண்மணி எத்தனை முறையை இந்த கிணற்றுக்குள்ளே இறங்கினதாக நம்ம கணக்கு பார்க்குறோம்? 10 ஒட்டகங்க, ஒரு ஒட்டகத்துக்கு 20 குடம். இத்தனை முறை ஏறும் பொழுது நான் ஒரு காரியம் சொல்கிறேன். அந்த இடம் எந்த இடம்? அது ஊருக்கு ஒரு பொதுவான இடம். அங்கே என்ன செய்வார்கள்? மாலை நேரத்தில் அந்த ஊரில் உள்ள பெண்ணுக்கு திருமணம் ஆகாத வாலிப பிள்ளை கன்னியாஸ்திரிகள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? தண்ணீர் மொள்ளதுக்கு வருவார்கள். அப்படி இவள் தண்ணீர் மொள்ளும் பொழுது அங்கே எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? எத்தனை பேர் தண்ணீர் மொண்டு கொண்டு போயிருப்பார்கள்? எத்தனை பேர் இவள் தண்ணீர் மொண்டு போய் வந்து கொண்டிருப்பதை எத்தனை பேர் வேடிக்கை பார்த்திருப்பார்கள்? எத்தனை பேர் வேடிக்கை பார்த்து விட்டு போய் கொண்டிருந்திருப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். என்னெல்லாம் சொல்லிவிட்டு போயிருப்பார்கள்? விவரம் தெரியாதவ, பிழைக்க தெரியாதவ, வகை தெரியாத, எவனை எந்த ஊருக்காரனே தெரில, அவன்கிட்ட போய் இவளா போய் வாயை கொடுத்துட்டு மாட்டிட்டு நிற்கிறான் பாருன்னு சொல்லி தண்ணி முட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் என்ன செய்யலை? யாரும் என்ன செய்யலை? இந்த ரெபேக்காலுக்கு உதவி சொல்ல, ஐயோ பாவம்,
இந்த 10 ஒட்டகத்துக்கு ஒண்டியாவே தண்ணி ஊற்றிட்டு இருக்காளே, நம்ம போய் சத்த உதவி செய்ய என்று சொல்லி யாருக்கும் தோணவும் இல்லை, யாரும் செய்யவும் இல்லை. யாரும் செய்வாங்க என்று சொல்லி இந்த ரெபெக்காள் எதிர்பார்க்கவும் இல்லை. இது எதை காட்டுகிறது? அவளுடைய நல்ல மனசை காட்டுகிறது, தாராள மனசை காட்டுகிறது. ஆண்டவருடைய காரியங்களுக்கு உற்சாகமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தை, ஒரு உணர்வை காட்டுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நம்ம வீட்டில் இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். எந்த வேலையை சொல்லுங்கள், ஏன் நான் தான் செய்யணுமா? ஏன் என்னையே செய்ய சொல்கிறேன்? அவனும் செய்ய சொல்லு. என்ன மட்டும் என் வேலை விடுறேன்? அவனும் செய்யட்டும். நீங்களும் செஞ்சால் தான் நானும் செய்வேன். நான் ஒரு வேலை ஒரு துரும்ப எடுத்து வச்சுட்டா போதும். தப்பர் என் பாட்டு முடிஞ்சிச்சு, தப்பர் நான் இந்த வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அவனும் செய்ய சொல்லு. இந்த மாதிரி ஒரு பாகுபாடு, வித்தியாசங்கள், போட்டி மனப்பான்மை வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளிடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. வேலை பார்க்குற வேலை ஸ்தலங்களில் இருக்கிறது, சபைகளில் இருக்கிறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஏன் நான் மட்டும் இதில் இழுத்து போட்டு நான் அவஸ்தைப்படணும்? இத்தனை பேர் வராங்க போகிறாங்க, இவங்களாம் அவங்க செய்கிறாங்களே, செய்ய வேண்டியதானே, செய்ய மாட்டுறாங்களே என்று சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? நிறைய பேரை முட்டுறாங்க, மோதுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. கேட்டால் எனக்கு நான் ஒண்டியாக எப்படிங்க செய்ய முடியும்? நான் சொல்கிறது உண்மைதான், கஷ்டம்தான். இங்கே நான் பார்க்குறோம். இது ரெபெக்காளுடைய காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். யாருங்க அவள் செய்ய சொன்னது? அவளே தீர்மானித்து கொண்டாள். சரி, இப்படி செய்த காரியத்தை தனக்குத்தானே நொந்து கொண்டாளா? ஐயோ, நம்ம தெரியாதத்தனமாக அப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லி இவன் அழுதாளா, முறுமுறுத்தாளா? கிடையவே கிடையாது. அப்போ தெரியாமல் செய்து விட்டாள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியாமல் வகை தெரியாமல் செய்து விட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்? அந்த ஊரில் நான் தான் முன்பே சொன்னேன், அந்த ஊரில் நீங்கள் எப்படி ஆடு மாடெல்லாம் சகஜமாக வளர்த்துக்கிட்டு ஆடு மாடெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதே போல் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருக்குமே ஒட்டகத்தை பற்றி நல்லா தெரியும். ஒட்டகம் என்று சொன்னால் அது எவ்வளவு தண்ணி குடிக்கும் என்பதெல்லாம் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாமலாம் நடந்தில்லை. உங்களுக்கு தான் தெரியாத இருக்கும், உங்களுக்கு எனக்கு தான் தெரியாது. இப்போ நம்ம தான் அந்த கணக்கு போட்டு பார்க்குறோம், டே அப்பா அம்மன் தண்ணி குடிக்குதானே சொல்லி இப்போ நம்ம தான் யோசிக்கிறோம். ஏன்? நம்ம ஒட்டகத்தை ஏதோ ஒரு மிருக காட்சி சேனலில் பார்ப்போம், எங்கேயாவது அப்படி ஊரில் இங்கே வரும்போது தோபர் ஒட்டகன்னு பார்க்கறது தான் தெரியும். தவிர அதனுடைய வளர்ப்பை பற்றி, வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. அப்போ தெரிஞ்சு தான் அவள் செய்கிறான்னு நான் சொல்ல வரேன், தெரியாமல் இல்லை. இந்த ஒட்டகம் இவ்வளோ தண்ணி குடிக்கின்றது அவளுக்கு தெரியும். அப்போ தெரிந்து இந்த காரியத்தை செய்கிறா என்று சொல்லும் பொழுது அப்போ அது எதை காட்டுகிறது? தெரியாமல் வகை தெரியாமல் மாட்டிக்கல, மனசை காட்டுது. செய்யணுங்கிற மனசு. எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? செய்தால் நமக்கு என்ன? அவள் எதையும் எதிர்பார்த்து செய்யலை, அதையும் நீங்கள் பார்க்கணும். எதை எதிர்பார்த்து செய்தாலும் இவர் சொன்னாரா, நீங்கள் ஒட்டகத்தெல்லாம் தண்ணி ஊற்றினா நான் அதை செய்கிறேன், எதுவுமே அவர் சொல்லலை. அவர் கேட்டது என்ன? குடிக்க தண்ணி தான் கேட்டார். அவருக்கு குடிக்க தான் கேட்டார் தவிர அவர் ஒட்டகத்துக்கு கேட்கவே கிடையாது. எனவே கேட்காமலேயே, சொல்லாமலேயே தானாக முன் வந்து அவள் செய்கிறது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் தாராள மனசு. அந்த தாராள மனசோடு கூட நம்ம பார்க்குறோம், மனசு தளரலை, மனசு சோர்ந்து போகலை, அவள் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, அழுவலை, சலிச்சிக்கலை. இன்றைக்கு கர்த்தருக்காக சில வேலையை செய்யும்போது அது உங்கள் குடும்ப வேலையாக இருக்கலாம், சபை வேலையாக இருக்கலாம், எத்தனை முரண்டு பண்ணுறாங்க, எவ்வளோ முரண்பாடு. ஏன் நான் தான் செய்யணுமா? ஏன் நானே தான் செய்யணுமா? நம்மளால முடியாதுங்க. இப்படிலாம் போட்டி போட்டு கொண்டு போகிற போட்டி மனப்பான்மை பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை என்பது கஷ்டம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் கேட்குறேன், இங்கே நான் பார்க்குறோம், ஒரு இத்தனை குடத்துக்கு எத்தனை நடவை, அது கிணத்துக்கு உள்ளே ஏறி இறங்கணும்னா யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நடந்து போய் வரத்துக்கே நமக்கு கால் அசந்து போகுதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது எதை காட்டுகிறது? தாராள மனசை காட்டுகிறது. செய்யணுன்ற மனசார மனப்பூர்வமாக செய்யணுன்ற மனசை காட்டுறது தான் நான் சொல்ல வரேன். இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த மனசு இருக்குதா? அந்த மனசு நமக்குள்ளே இருக்குதா? அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதா? இல்லை. என்ன செய்யலாம்? இப்போ அந்த மனசு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசு இல்லையே, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரமாட்டுதே, என்னுடைய மனசில் ஒரு நல்ல எண்ணங்களை தாங்க. ரெபெக்காளுக்கு இருந்தது போல எனக்கு ஒரு தாராள மனசை தாங்க. எதுக்கு? பணங்காசை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லைங்க. திருப்பி நான் வரேன். இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறோன்னா, இருந்தால் நான் கொடுப்பேனே, இருக்கிறத நான் கொடுப்பேனே, இல்லையே கொண்டு சொல்லி பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. முதல்ல இருக்கிறத கொடுங்க. மனசு இருந்தால் நம்ம இருக்கிறத கொடுப்போம்.
சரியா? எதுவுமே நீங்கள் கொடுக்கணும் என்று சொன்னால் உடனே நீங்கள் காசு பணத்தை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. திருப்பி நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்களுடைய உடல் உழைப்பை கொடுங்க. நம்மளால தான் எதுவுமே கொடுக்க முடியல தானே. நம்ம என்ன செய்யலாம்? ஆளாக போய் என்ன செய்யணும்? போய் ஒரு உடல் உழைப்போம். நம்மளால் எதுவும் செய்ய முடியலைங்க, போய் உடலால் உழைப்போம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, முடியலையா, முடிந்தால் நம்மளால் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியலைங்க, ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுற, என்ன செய்யலாம்? முடிந்தால் என்ன செய்யலாம்? அவர்களோடு கூட போய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால, நேரத்தை செலவு பண்ணுவதனால, உதவி செய்வதனால, ஒத்தாசை செய்வதனால நம்முடைய மனசை காட்டுக்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கொடுத்தா தான் உறவு இல்லைங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்லை. என்னத்தை கொடுக்கலாம்? நேரத்தை கொடுக்கலாம், உடல் உழைப்பை கொடுக்கலாம், உங்களுடைய பிரயாசத்தை கொடுக்கலாம். இந்த ரெபேக்காளுடைய காரியத்தை பார்க்கும்போது அது எதை காட்டுகிறது? அவளுடைய பிரயாசம். அப்போ எவ்வளவு பிரயாசம் இருந்தால், எவ்வளவு பிரயாசப்பட்டிருந்தால் இவ்வளவு தண்ணியை மொண்டு கொடுத்துருக்க முடியும்? கொஞ்சம் மணிக்கும் பிரயாசப்படாமல் எதுவும் முடியாதுங்க. அதே போல் கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாக போகாது. நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்களா? கர்த்தருடைய வேலையை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய, இந்த சமையல் வேலையில் செய்கிறது போதுன்றது தான். ஐயோ போதும் ஆகிடுதுங்க. இந்த சாப்பாடே வேணான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர, அது யாரும் ஒரு வாயை அள்ளி சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணலை. எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு அவங்க சொல்கிற பேசுகிற பேச்சு, அவங்க காட்டுற மூஞ்சை காட்டும்போது சாப்பிடணுமா என்ன? அப்படி ஒரு கேள்வி வருது. செஞ்சு பிரயோஜனம் இல்லையே. நம்ம எல்லாம் செய்கிறோம், செய்யாமல் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், என்னெல்லாம் செய்கிறோம், இல்லைங்க, அதற்கு பலன் இல்லாமல் போகுது. கேட்டால் நம்ம என்ன செஞ்சிடும்? அழுத்துக்கிறோம், சலிச்சிக்கிறோம். நம்ம உடனே நம்ம காரியத்தை சொல்கிறோம். திருப்பி சொல்கிறேன், அந்த ரெபேக்காள்கிட்ட தான் வரேன். அப்போ ஒவ்வொரு முறையும் இறங்கும் போதும் அவளை எவ்வளோ முட்டியை வலிச்சிருக்கோம், எவ்வளோ இடுப்பில் கொடுத்த சுமந்து எவ்வளோ இடுப்பு வலி எடுத்திருக்கோம், குனிஞ்சு அந்த தண்ணியை மொள்ளும் போது எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஏங்க உள்ளதை தாங்க சொல்கிறேன், இருக்கிறத தாங்க சொல்கிறேன். நான் உண்டியாக கிடந்து கஷ்டப்பட்டதை அப்புறம் சொல்ல மாட்டேன். சொல்லாத, சொல்கிறதா இருந்தால் செய்யாத, அதுவும் செய்ய வேண்டாம். அப்படி நம்ம செய்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. பரவாயில்ல, அதை விட செய்யாமல் இருந்துட்டு போயிடலாம். செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, செய்கிறது நல்லது நமக்கு தெரியுது, செய்கிறது நியாயம்னு தெரியுது, இது கர்த்தருடைய காரியம் எல்லாம் தெரியுதுங்க. அங்கே எங்கே இடிக்குது அப்படின்னா என்னது? நான் தனியாக கடந்துக்கிட்டு போராட்டி கிடக்கிறேனே, இவங்க எல்லாம் உட்காந்து ஜாலியாக போகிறேன், அதை பற்றி நமக்கு பேச்சு கிடையாது. இது ஊழியம் என்பது என்ன? நாம முன்வந்து செய்யும்படி வந்திருக்கிறோம். இந்த ரெபேக்கா என்ன பண்ணா? யாராவது கேட்டாங்களா? போய் ஓட்டகத்து தண்ணி வரும், தானாக முன் வந்து செய்தான். அதனால தான் அவள் மனப்பூர்வமாக செய்கிறான். அதே போல் நம்ம தானாக செய்யும்பொழுது, அதில் ஒரு மனப்பூர்வமாக தாராள மனசோடு செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெபேக்காளை ஆசீர்வதித்தார். எப்படி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ததுனால அவளுக்கு கிடைத்த மேன்மை என்ன, பேர் என்ன, புகழ் என்ன? வேதாகமத்தில் அவளை பற்றி இவ்வளோ விரிவாக எழுதப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய கிரியையில் நீங்கள் யாரை காட்டுறீங்க, எதை காட்டுறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மனசு இருக்குதா? நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கணும் தான். முதல்ல உங்கள் மனசை கொடுங்க. நம்ம இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அந்த மக்கெதோனியா சபையார் என்ன செய்தார்கள்னா, கர்த்தருக்காக உதாரத்தமாக கொடுத்தார்கள். முதலாவது தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள்னு எழுதியிருக்குது. என்னது? தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தா. அப்போ என்ன அர்த்தம்? தங்களையே கொடுக்கிற ஒரு மனசு, தன்னுடைய வாழ்க்கையை, மனசை, இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம். பிரியமானது, இப்படி நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி கொடுப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? தாராள மனசு வேணும். தாராளமாய் கொடுக்கணும். மனசுன்றது சாதாரண மனசு இல்லை. இவள் என்ன செய்தா? தாராள மனசுன்னா என்ன? கொடுத்துட்டே இருக்கிறா. தாராள மனசு வேணுங்க. தாராள மனசு இல்லைன்னா என்ன தெரியுமா? பாருங்க, நான் ஏதோ தெரியாமல் வாயை விட்டுட்டேங்க. இதை பாருங்க, ஒரு 10 ஒட்டகம் இருக்குதுங்களா, ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குடம் நான் போனால் போது, நான் சொன்னதுக்காக ஒரு குடம் ஊற்றிட்டு போயிடுறேங்க, மன்னிச்சிங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இடுப்பை வலிக்குதுங்களா, முதுகு வலிக்குதுங்க, அப்படி தான் சொல்லலை. அப்போ என்னது? தாராள மனசு அப்படின்னா என்ன? வேண்டிய மட்டும், அது திருப்தியாகிற வரைக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம், அதில் அவள் திருப்தி அடைஞ்சா. அதே போல் கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களையும் சொல்கிறேன்.
முதலாவது இங்கே தாராள மனசுள்ளாயிருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய குறிப்புகள் இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த வாரம் இப்படிப்பட்ட மனசு முதல்ல நமக்கு வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்றைக்கு நமக்கு தேவை ரெபெக்காளை போல ஒரு தாராள மனசு. தாராள மனசு. ஆண்டவரே, உமக்காக உழைக்க, உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக கொடுக்க எனக்கு ஒரு தாராளமான மனசு எனக்கு தாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஹல்லேலூயா. சுயஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவே நின்றும் மனமதை பேணுமே, ஆயனையடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் தோற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனைவும் நல்வரங்கள் ஏந்திடும், கண்ணீரில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே, வனம் திறந்தருளும் பல தாய்னங்கள என் நேரமதில், ஆய்னவனே ஞானமுள்ள அல்ல குரு நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், ஆய்னவனே ஞானமுள்ள தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். கத்தெடுத்து ஆண்டவரே, ஒரு தாராள மனசு எனக்கு வேண்டும். நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழ விரும்புகிறேன். நல்ல மனுஷனாக வாழ எனக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ஆண்டவரே. அந்த நல்ல மனசில் ரெபெக்காளை போல தாராளமாகி கொடுக்க, தாராளமாக செய்ய ஒரு தாராள மனசு எனக்கு தாரும். உமக்காக கொடுக்க, உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய வேலையை செய்ய, பணியை செய்ய, பணிவிடைகளை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தாராள மனசு வேண்டும் ஐயா. தாராள மனசு தாங்கப்பா. இந்த போட்டி போட்டு கொண்டிருக்கிற மனசு எனக்கு வேணாம். ஆண்டவருக்காக, ஆண்டவரே, எதையும் நினைக்காமல் எதிர்பார்க்காமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இந்த ரெபெக்காள் செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஈசாக்குக்கு மனைவியானார், ஆபிரகாமுக்கு ஒரு மருமகளானார். இந்த எலியேசருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த எலியேசர் என்ன ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்க பாருங்க. ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் மனதுக்குள்ளே வேண்டி கொண்ட ஒரு காரியம், தாராளமான மனசு உள்ள ஒரு பெண்ணு வேணும் என்று அவன் வேண்டி கொண்டது தான் உண்மையாக காட்டுகிறது. அவன் பொண்ணை பார்க்கல, பொருளை பார்க்கல, பணத்தை பார்க்கல, வசதியை பார்க்கல, அழகை பார்க்கல. அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம், என் எஜமானுக்கு வரக்கூடிய ஒரு பெண், வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவள் நல்ல மனசு உள்ளவளாக இருக்கணும், தாராள மனசு உள்ளவளாக இருக்கணும், தாராளமாய் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விதங்களிலே
கத்தடத்தில் எப்படிப்பட்ட ஜெபத்தை வைக்கிறீங்க? 100 பவுன் போட்டுட்டு வரணும். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அப்படியே பவுனா போட்டுட்டு வரணும். அப்படியே பாத்திரங்கள்லாம் வெள்ளியாக வரணும், பித்தளையாக வரணும். அது வேணும் இது வேணும் என்று சொல்லி இன்றைக்கு பெண்ணை தேடுறாங்க. எத்தனை பேர் இந்த எலியேசரை போல ஒரு குணசாலியான பொண்ணு வேணும், தாராளமாய் கொடுக்கிற மனசுள்ள ஒரு பொண்ணு வேணும் என்று நினைக்கிற எதிர்பார்க்கிற உள்ள எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த நல்ல மனசை ஆண்டவருக்கு தரணும். இந்த நல்ல மனசு வேண்டும் என்று கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல மனசு வேணும், எனக்கு தாராள மனசு வேணும், உமக்காக கொடுக்க, உமக்காக உழைக்க, உங்களுடைய வேலையை செய்ய தாராளமான மனசு எனக்கு வேணும். கணக்கு பார்க்காம, நேரம் பார்க்காம, ஆண்டவரே தாராளமாய் நேரத்தை நான் கொடுப்பேன், தாராளமாய் காணிக்கையை கொடுப்பேன், தாராளமாய் நேரத்தை கொடுப்பேன். ஆண்டுடைய வேலையை செய்வதற்கு நேரம் காலம் கணக்கு பார்க்க மாட்டேன், தாராளமாய் நேரத்தை செலவு பண்ணுவேன். ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கு நேரம் பார்க்க மாட்டேன். சில பேர் நேரம் பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ நேரமாக வந்து ஆராதனை, இவ்வளோ நேரமாக வந்து ஆராதனை முடிக்க மாட்டாங்க என்று சொல்லி நேரம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே, நேரம் பார்க்காமல் ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்லை, தாராளமாய் நேரத்தை கொடுக்குறோமா? ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்குறோமா? ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று சில பேர் சொல்கிறாங்க. ஐயா ஜெபம் பண்ண வாங்கய்யா, எனக்கு நேரம் இல்லைங்க, அவ்வளோ நேரம்லாம் ஜெபம் பண்ண முடியாதுங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிங்க. ஜெபத்துக்கு நேரம் தர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. தாராளமாய் மனசை கொடுங்க, தாராளமாய் நேரத்தை கொடுங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிங்கன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஜெபத்தை முடிங்கன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஆராதனை முடிங்கன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் வளர்த்துறதா சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? தாராளமாய் கொடுக்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் இருந்து அப்போ ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல இருதயத்தை, நல்ல மனசை, திறந்த மனசை, பரந்த மனசை, தாராள மனசை, கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனசை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக நேரத்தை கொடுக்க, ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்க, வேதம் வாசிக்க நேரத்தை கொடுக்கணும், ஊழியம் செய்ய நேரத்தை கொடுக்கணும், கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நேரத்தை கொடுக்கணும். அந்த உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல மனசு தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேருக்கு வேணும்? தேவை உள்ளவங்க மட்டும் கையை வெட்டி கேளுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசு வேணுன்ற வாஞ்சை இருந்தால் வலது கருத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. விருப்பம் உள்ளவங்க தான், கட்டாயத்தினால அல்ல. உங்களுக்கு மனப்பூர்வமாக விருப்பம் இருந்தால் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் விருப்பப்படுகிறேன், நான் விரும்புகிறேன், எனக்கு அந்த மனசு வேணும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்காக, இருதயத்துக்காக இവിടുത്തെ கையை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை தாரும். தாராள மனசு தாங்க, தாராளமான இருதயத்தை தாங்க. நேரத்தை கொடுக்கணும், ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்கணும், உங்களோட பாதத்திலே நேரம் பார்க்காம அமர்ந்திருக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஊழியம் செய்யணும், காணிக்கைகளை தாராளமாய் கொடுக்கணும். இப்போ எல்லாவற்றிலையும் கர்த்தாவே தாராளமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருக்கும் இந்த கிருபையை தாரும். ஜெபிக்கிற கேட்கிற அனைவருக்கும் இந்த கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை, மீண்டும் உம்மை துதிக்கிறோம். வரப்போகிற இந்த 25ஆம் தேதி நடக்க இருக்கிறதான அந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை
நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்தியை நாங்கள் அனைவரிடத்துக்கும் ஆண்டவரே சொல்ல வேண்டும் என்கிற நம்முடைய கட்டளையை நாங்கள் பெற்றிருப்பதனால அந்த நாளிலும் அந்த ஆராதனையை நாங்கள் சிறப்பாக தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவர் தேவ நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக ஆண்டவர் இந்த காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்கு தேவையான ஆண்டவர் ஆலோசனையை கர்த்தர் நீ தந்திருக்கிறீர். அதற்கு தேவையான ஆட்களையும் கர்த்தர் தந்து உதவ வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக தங்களை அர்ப்பணித்து தானாகவே முன்வந்து ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பு. அந்த பணியை செய்வதற்கு நீர் அவர்களை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதை அவர்கள் செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஆற்றலை தாங்க, கிருபையை தாங்க, பலனை தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. பேக்காலை போல கர்த்தாவே தாராள மனசோடு உமக்காக கர்த்தாவே தங்களை கொடுக்க, தங்கள் உடையதை கொடுக்க, நேரத்தை கொடுக்க, உடல் உழைப்பை கொடுக்க ஆண்டவர் நீ கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.